Children, last class we have to learn patterns. Patterns means ஒரு டிசைனை நம்ம திரும்ப திரும்ப சேமாக நம்ம உருவாக்குறதுக்கு பேர் தான் பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். Okay children, in this class we are going to see new lesson. Unit 4, measurements. Children, see the three types of measurements. First one is length. The length one we have to measure centimeter and meter symbol. Next one weight, measurement of weight, gram and kilogram symbol we have to use. Next one capacity. Capacity we have to use the measurement as milliliter and liter. Okay children, let's see the examples of measurements. Children, measurements examples-ல variety of measurements இருக்குது. ஃபஸ்ட்டு term 1ல measurement of length பார்த்தோம். இப்போ measurement of lengthனா அதுக்கு எக்ஸாம்பிளாக ஸ்கேல் சொல்லலாம், அப்புறம் டேப் சொல்லலாம். இந்த ஸ்கேலில் டேப்பில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், மீட்டர், இந்த ஸ்மால் லைனால் நம்ம என்னன்னு சொல்லலாம், மில்லிமீட்டர்னு சொல்லலாம். அப்போது இந்த ஸ்மால் வேல்யூ மீட்டர் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம சொல்கிறது தான் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த்துன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் மீன்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட்னா ஒரு பொருளினுடைய அளவு வந்து அது அதிகமாக இருக்கும்போது கம்பேர் பண்ணி அது அதிகமாக இருக்கும்போது அதை வெயிட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளான் பாட்டிலுடைய வேல்யூ எவ்வளோ, இதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 500 கிராம் இருக்கும். அப்போ 500 கிராம்ன்ற இதனுடைய வெயிட்டை நம்ம சொல்கிறது. அப்போ வெயிட்டை பொறுத்து சொல்லும்போது கிராமு, கிலோகிராமு அந்த வேல்யூவில் நம்ம வேல்யூஸை வந்து சொல்லலாம். இப்போ இது இந்த காம்ப்ளான் பாட்டிலில் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மசாலா பாக்கெட் இருக்குது. இந்த மசாலா பாக்கெட்டில் இங்கே பாருங்கள் 100 கிராம்னு இருக்கா. அப்போ இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே சம் வெஜிடபிள் இருக்குது. இப்போ நம்ம கடையில் போயிட்டு 1 வெஜிடபிள் இது கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்ல மாட்டோம். அதாவது 1/2 kg கொடுங்க, இல்லைனா 1 kg கொடுங்கன்னு சொல்லிட்டு வேல்யூவை சொல்லும்போது கிராமு, கிலோகிராம்னு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி மீன்ஸ் லிக்விட் ஐட்டமும் நம்ம மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூஸு, அப்புறம் இந்த ஆயிலு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு, இந்த லிக்விட் ஐட்டமை மெஷர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 450 மில்லிலிட்டர். இவ்வளோ தான் இதனுடைய கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜூஸ் பாட்டிலில் பாருங்கள் 500 மில்லிலிட்டர். அப்போது இந்த நம்ம மில்க்கு, வாட்டர் இதெல்லாம் வாங்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ 1 லிட்டர் கொடுங்க, 1/2 லிட்டர் கொடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த பொருளுடைய கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் டாபிக் பார்க்கலாம். Children, see some examples of weighing machine. First one simple balance. இது தமிழில் நம்ம தராசுன்னு சொல்லலாம். இதை 2 திங்ஸை கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அனலாக் வெயிங் மிஷின். அனலாக் வெயிங் மிஷின் வந்து இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் வெயிங் மிஷின். டிஜிட்டல் வெயிங் மிஷின் போது அதில் அந்த நம்பர் காமிக்கும், வெயிட் வைக்காமல் அந்த நம்பர் வந்து ஏதாவது நம்ம திங்ஸை வாங்கும்போது அதில் அந்த நம்பரை காமிக்கிற மாதிரி இப்போ டிஜிட்டல் வெயிங் மிஷினை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம பார்த்த வெயிங் மிஷின்ஸ் தான். Children, see the book work. Tick the suitable unit to measure the following objects. First one ஒரு ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க, மில்லிகிராம், கிலோகிராம். Which measurement we have to measure means மில்லிகிராம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் இருக்குது, அந்த வெஜிடபிள் மில்லிகிராமா கிலோகிராமான கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை we have to measure மில்லிகிராம் ஆர் கிலோகிராம் மீன்ஸ் கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் செட் இருக்குது, அந்த செயினுக்கு மில்லிகிராமா கிலோகிராமா மீன்ஸ் கிலோகிராம்ன்றது பிக் யூனிட், வி ஹாவ் டு மெஷர் மில்லிகிராம். நெக்ஸ்ட்டு ரிங்கு, மில்லிகிராமா கிலோகிராம்னா மில்லிகிராம். நெக்ஸ்ட்டு ரைஸை மில்லிகிராமா கிலோகிராம்னா கிலோகிராம் டு வி ஹாவ் டு மெஷர். நெக்ஸ்ட்டு மூண்டால் கிலோகிராம் வி ஹாவ் டு மெஷர். நெக்ஸ்ட்டு வெஜிடபிளை கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸை வி ஹாவ் டு மெஷர் கிலோகிராம். நெக்ஸ்ட்டு this one is variety of dal variety, so this one we have to measure kilogram.
Children, let us recall 10 milligram. Already scale la பார்த்திருப்பீங்க இல்லையா? 10 small lines இருந்தது தான் 1 centigram இல்லையா? அதே மாதிரி first one 10 milligram is equal to 1 centigram. Next 10 centigrams இருந்தது 1 decigram. Next 10 decigrams இருந்தது 1 gram. Dash gram. So dash gram number 10 gram is equal to 1 decagram. Next 10 decagram is equal to 1 hectagram. 10 hectagrams என்னது 1 kilogram னு சொல்லலாம். Children, see the weight formula. First one, gram means, in short way we can say G. G means gram. Next kilogram na in short form kg. Next milligram means mg. Next 1 gram is equal to 1000 milligram. 1 gram is equal to 1000 milligram. Next 1 kilogram is equal to 1000 gram. 1 kilogram is equal to 1000 gram. Next half kg. Half kg na we can say 1 by 2. 1 by 2 half kg is equal to 500 gram. Half இருந்துச்சுன்னா அது 500 இல்லையா? அப்போ 1000ல half வந்து 500. அந்த 500 gram நம்ம எப்படி சொல்லலாம்னா half kg இருந்துச்சுன்னா அதை 500 gram னு சொல்லலாம். Next 1 by 4 kg. 1 by 4 kg na that means we can say quarter kg. 1 by 4 na கால். இதை வந்து நம்ம அரைன்னு சொல்லலாம். அப்போ 1 by 4 na கால். So we have to say quarter kg is equal to 250 gram. Next one 3 quarter kg. முக்கா கிலோன்னு சொல்லுவோம் இல்லையா? So 3 by 4 na 3 quarter kg is equal to 750 gram. Next, in convert sums we have to use this formulas. Kilogram to gram and gram to milligram we have to change, means kilogram is the biggest value. Next small value gram. The smallest value is milligram. So kilogram ல இருந்து கிராமுக்கு நம்ம கன்வர்ட் பண்ணோம்னா values multiply by 1000 ஆல மல்டிபிள் பண்ணணும். Next கிராம்ல இருந்து next small number small valueக்கு we have to change, means multiply by 1000. Next milligram to gram. Small value ல இருந்து big valueக்கு we have to change the value, means divided by 1000. Next gram to kilogram. கிராம்ல இருந்து கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணோம்னா divided by 1000. The formula is bigger value to smaller value we have to change na multiply by 1000. Small value to bigger value we have to change, means divided by 1000. Children, let's see the book exercise. Page number 31, exercise 4.1. First one, fill in the blanks. First Phillips 7 kilogram 400 gram. So the given value we have to convert into gram. Already we know the formula. Kilogram, gram, milligram is given, means kilogram to gram we have to change, means multiply by 1000. Next gram to milligram we have to change, means multiply by 1000. Bigger unit to smaller measurement you have to change, means multiply by 1000. Next milligram to gram, small unit to big unit we have to change, means divide 1000. Gram to kilogram means divide 1000. See the question. 7 kilogram 400 gram. One value given gram value. First value given in kilogram value. So we have to change kilogram to the gram. So kilogram to gram means multiply 1000. So we have to write 7 into 1000. 7 into 1000 means we get 7000. Already one value in gram value liya. So 400 we have to add, means get 0 plus 0 0, 0 plus 0 0, 0 plus 4 4, 7. So the answer is 7400 gram. Children, see the second question. 5 gram 50 milligram is equal to dash milligram.
So one value given gram value, another one is milligram value. So we have to change gram value. So gram to milligram means multiply 1000. So 5 into 1000, we write 5 into 1000 means 5000. 5000 plus next milligram value we have to add 50, we have to add means 0 plus 0, 0, 0 plus 5, 5, 0, 5. So the answer is 5050 milligram. Third one, 9500 milligram is equal to dash gram dash milligram. So milligram value is given. We have to change gram value and milligram. So how do we have to write the value means milligram to change gram. So milligram to gram we have to change means divide 1000. So the given value 9500, we have to divide 1000. So 9,000s are 9,000. Subtract the value, get 500. The quotient value is gram value. That remaining value is milligram value. So the answer 9 gram 500 milligram is the answer. See the fourth question. 15 kilogram 350 gram. We have to change gram. So kilogram to gram means multiply 1000. So 15 into 1000 means we get 15,000. And then add 350. 0 plus 0, 0, 0 plus 5, 5, 0 plus 3, 3, 5, 1. So the answer is 15,350 gram. Fifth one, 6,250 gram dash kilogram dash gram. So gram to we have to change kilogram. So gram to kilogram means divide 1000. The given value 6,250 divided by 1000 means 6,000. 6,000. Subtract the value 0, 5, 2. 6 minus 6, 0. So the quotient value is kilogram. The remaining value is gram. So the answer is 6 kilogram 250 gram. See the second question. Add the following. First question, 4 kilogram 250 gram plus 3 kilogram 450 gram. So see the question. One value is kilogram value. Next value is gram value plus kilogram gram value is given. So two measurements is given. So first we write measurements kilogram gram. Next we write kilogram value. Kilogram first value 4, gram value 250. Next kilogram value 3, gram value 450. Now add the value. First we put plus symbol. Next we have to add, ones place to we have to add the value. 0 plus 0, 0. 5 plus 5, 10 க்கு 0, carry 1. 1 plus 2, 3. 3 plus 4, 7. So 700 gram. 4 plus 3, 7 kilogram. See the second question. 75 gram 430 milligram plus 750 gram. First we write gram and milligram. Gram la first value 75, milligram la first value 430 plus gram la first value 750. So we have to write this value. First value is 2-digit value. This value is 3-digit value. Yeah. We have to write ones place to write the value means ones place 0, tens place 5. Next 100 place la 7. There is no value. We have to put 0. Next milligram value is not given.
So milligram value la we put 0. Now add the value 0 plus 0, 0, 3 plus 0, 3, 4 plus 0, 4. So 430 milligram. 5 plus 0, 5, 7 plus 5, 12, carry 1, 1 plus 7, 8. So the answer 825 gram, 430 milligram. See the third question. 97 kilogram, 45 gram, 77 kilogram, 450 gram plus 33 kilogram, 250 gram. So first we write kilogram and gram. Kilogram la first value 97, second value 45, next 77, next 450. So 450 first ones place la 0, tens place la 5, 100 place la 4. There is no value in first value, so put 0. Next 33 kilogram, next 250, next value. Now add the value. 5 plus 0 plus 0. Answer 5. 4 plus 5, 9. 9 plus 5, 14. 14 ku 4, carry 1. 1 plus 4, 5. 5 plus 2, 7. So 745 gram. 7 plus 7, 14. 14 plus 3, 17. Carry 1. 1 plus 9, 10. 10 plus 7, 17. 17 plus 3, 20. So the answer 207 kilogram, 745 gram. Next sum. 75 kilogram, 400 gram plus 30 kilogram, 250 gram. So kilogram and gram we have to write. Now add the value. 0 plus 0, 0. 0 plus 5, 5. 4 plus 2, 6. So 650 gram. 5 plus 0, 5. 7 plus 3, 10. So the answer 105 kilogram, 650 gram. So two value is given means 2 value we write. 3 digit value given a 3 digit value we write, and then ones place 2 we have to add the value. Third sum. Subtract the following. First one 40 kilogram, 350 gram minus 25 kilogram, 200 gram. Kilogram and gram we write. First value 40, second value 350 gram, next 25 kilogram, 200 gram. Subtraction sum, we put subtraction symbol. 0 minus 0, 0. 5 minus 0, 5. 3 minus 2, 1. So 150 gram. 0 lende we subtract 5. No, 0 is the small value. So borrowing na this one change 10. 1 carry means remaining 3. 10 minus 5, 5. 3 minus 2, 1. So 15 kilogram, 150 gram is the answer. Second sum. 35 kilogram, 850 gram minus 18 kilogram, 500 gram. So kilogram, gram we write. 35 first value, 850 next we write. 18 and 500 we write. Put subtraction symbol. 0 minus 0, 0. 5 minus 0, 5. 8 minus 5, 3. 350 gram. 5 minus 8 means 5 is the small value, 8 is the big value. So borrowing na this one change 15. 1 carry means remaining 2. 15 minus 8 means get 7. 2 minus 1, 1. So 17 kilogram, 350 gram is the answer. Third question. 985 kilogram, 475 gram minus 275 kilogram, 325 gram. So first we write kilogram, gram.
Next first value 985, next 475 gram value, next first kilogram value 275, next gram value 325. Now subtract the value. 5 minus 5 get 0, 7 minus 2 5, 4 minus 3 1, so 150 gram. 5 minus 5 0, 8 minus 7 1, 9 minus 2 7 kilogram. So the answer 710 kilogram, 150 gram. Fourth sum, 700 kilogram minus 300 kilogram, 500 gram. First we write kilogram and gram. First value la only given kilogram value 700, gram value is not given. Next gram value is 3-digit value, so we put 3 zeros. Next kilogram value 300, gram value 500. Now subtract the value. 0 minus 0 0, 0 minus 0 0, 0 minus 5. So 0 is the small value, 5 is the big value. Borrowing na, this one change 10, this one 9, this one 9, this one change 6. So 10 minus 5 5, 9 minus 0 same number 9, 9 minus 0 9. Next is 6 minus 3 3. So the answer 399 kilogram, 500 gram. Fourth sum, multiply the following. First one, 4 kilogram 300 gram into 7. So 7 right side value, which value is given? That table 2 we have to multiply the value. See the left side value, one is kilogram value, one is gram value. Which one is the given number? La big number 4300. So 4 is the big number. So we write 7 multiples. 4 times we have to write. So 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. Now multiply the value. 7 into 0. So first measurement is gram is given here. Put gram symbol. Next 7 into 0 0. 7 into 0 again 0. 7 3s are 21. Ones place 1 is given here. That 1 we write down. Remaining 2 we have to write next digit upper value. So 3 digit afterwards put kilogram symbol. So kilogram. 7 4s are 28. 28 plus remaining 2 we have to add, means get 30. So answer 30 kilogram, 100 gram. Second sum, 17 kilogram 750 gram into 8. So left side value 17750. Big number is 7. Right side value 8. So we have to multiply 8. So big number is 7. We have to write multiples of 8. 7 times we have to write. So we write the value, means 8, 16, 24, 32, 40, 48, 56. First we multiply. Gram symbol we write 8 into 0 0. 8 5s are 40. So ones place value we write down. Remaining 4. 8 7s are 56. 56 plus 4 60. 60 0 carry 6. So 3 digit afterwards puts kilogram symbol. Next 8 7s are 56 plus 6 get 62 2 carry again 6. 8 ones are 8. 8 plus 6 get 14. So answer 142 kilogram, 0 gram. See the third sum, 25 kilogram 550 gram into 4. So left side value, which one is biggest value, means 2 5. So 5 is the big value, right side value 4.
So first we write multiple of 4 5 times we write. So 4, 8, 12, 16, 20. Now multiply the value. First put gram symbol. 4 into 0, 0. 4 5s are 20. Ones place 0 we have to write down. Tens place 2, next digit upper we write. Next 4 5s are again 20. 20 plus 2, 22. 22 to 2 carry 2. So 3 digit afterwards put kilogram symbol. Next 4 5s are 20. 20 plus 2, 22 to 2 again carry 2. 4 2s are 8. 8 plus 2, 10. So the answer 102 kilogram, 200 gram. Next fourth sum, 72 gram, 350 milligram into 5. So left side value 7 is the big value, right side 5 is given. So multiple of 5 7 times we have to write. So 5, 10, 15, 20, 25, 30, 35. Now multiply the value. First we write milligram. 5 into 0, 0. 5 5s are 25 to 5. Carry 2. 5 3s are 15 plus 2, 17. 17 to 7. Carry 1. 3 digit afterwards put gram symbol. 5 2s are 10. 10 plus 1, 11 to 1. Carry 1. 5 sevens are 35. 35 plus 1, 36. So 361 gram, 750 milligram is the answer. Fifth sum, divide the following. First one, 99 kilogram, 990 gram divided by 3. So first value is the dividend value, next value is the divisor value. First we write this value, we have to write in inside. So first the symbol we have to write kilogram, gram. Kilogram value is 99, gram value is 990. Next we write the divisor value 3. So in 3 table compare first number 9. So how many times are there? 3. 3 3s are 9. Subtract the value. 9 minus 9 0. Next we write 9. Again 3 3s are 9. Subtract the value, get 0. So the kilogram values we have to finish means quotient we have to write kilogram symbol. Next take next number 9. Again 3 3s are 9. Subtract the value, get 0. Take next digit 9. Again 3 3s are 9. Subtract the value, get 0. This 0, the last value we have to add the 0 na, no value. So this last value 0 we have to add in the quotient. So answer 33 kilogram, 330 gram. Next 147 gram, 630 milligram divided by 7. So first value we have to write inside. So first we write gram, milligram. Gram value 147, milligram value 630. Next second value, divisor value we write outside 7. Next compare 7 and first number. First number is 1. 1 is the small value layer. So we have to take next digit means adding the 0 in the quotient, take 2 number. So 1 7s are 7, 2 7s are 14. Subtract the value, get 0. Take next number 7. So 1 7s are 7. Subtract the value, get 0. So this term fully finished here. So put gram symbol. Next digit 6. Compare divisor value and dividend value. This is a small value.
So again we have to take next number 3. So adding 0, we have to consider 63. So 63 la 9 sevens are 63. Subtract the value, get 0. So last 0 we have to add the 0 to no value. So this 0 you have to add in the quotient. So answer 21 gram 90 milligram. Next sum, 550 kilogram 220 gram divided by 11. So first value, dividend value we write inside. First we write kilogram, gram. Kilogram value 550, gram value 220. Outside we write divisor value 11. Next, so 2-digit number we have to divide, means take 2 number. So 5 11s are 55. Subtract the value, get 0. 55 minus 55, get 0. So next, adding this value is 0. Again adding 0 no value. So this value we have to add in the quotient, means fully finished. So we have to write 50 kilogram. Next, take next number 2. 2 is a small number. Again we have to take another 2, means 22 consider. So in 11 table 22 is 2 11s are 22. Subtract the value, get 0. Next last is 0. We have to add no value. So this 0 you can add in the quotient. So 20 gram. So 50 kilogram 20 gram is the answer. Next, 484 gram 384 milligram divided by 4. So first we write dividend value, gram, milligram measurement we write 484 384 divided by outside value 4. So 1 4s are 4. Subtract the value, get 0. Next digit 8. 2 4s are 8. Subtract the value, get 0. Next digit 4. 1 4s are 4. Subtract the value, get 0. So this term fully finished here. So put gram symbol. Next 3 we write. 3 is the small value. So adding 0, consider next number 38. So 9 4s are 36. Now subtract the value, 38 minus 36, get 2. Take next digit 4. So 24 means 6 4s are 24. Subtract the value, get 0. So answer 121 gram 96 milligram. Children, see the word problem. Sixth one. What is the total weight of 7 kilogram 500 gram of cashew nut and 3 kilogram 350 gram of pista? So the given value is, cashew nut value is given and pista value is given. We have to find the total value we have to find, means the sum is addition. So first we write solution. First value is weight of cashew nut value. So we write weight of cashew nut is equal to, the value is 7 kilogram. So one is kilogram value, another one is gram value. So kilogram la first we write 7 kilogram, gram la 500 we write. Next, weight of second one is pista. Weight of pista is equal to 3 kilogram 350 gram. The sum is addition. Now we have to add the value. 0 plus 0 0, 0 plus 5 5, 5 plus 3 8. So 850 gram, 7 plus 3 10 kilogram. So total is equal to
Total weight is 10 kilogram, 850 gram. Children, see the seventh sum. Vimal had a sack of cotton seeds weighing 50 kilogram, 350 gram. He used 7 kilogram, 300 gram cotton seeds to feed his cow. How much cotton seed will be remaining after feeding his cow? ஸோ விமல்ன்ற பர்சன் கிட்ட டோட்டலாக காட்டன் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 50 கிலோகிராம் 350 கிராம் இருக்குது. அதில் அவன் கவுக்கு அதில் இருக்கிற காட்டன் சீட்ஸில் கவுக்கு வந்துட்டு அவன் கொடுத்தது வந்து யூஸ் பண்ணது 7 கிலோகிராம் 300 கிராம் வந்து யூஸ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங்காக இருக்கிற வேல்யூ எவ்வளோ காட்டன் சீட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போது total value is given and used value is given, and we have to find the remaining value, means the sum is subtraction. So first we write solution. First statement, weight of cotton seeds. So total weight is kilogram and gram value we write 50, 350 total value. Vimal used, so he used value is 7 kilogram. So that 7 we have to write in ones place. This 5 tens place we put star. Next 300 gram we write. The sum is subtraction, so put subtraction symbol. Now subtract the value. 0 minus 0, 0. 5 minus 0, 5. 3 minus 3, 0. So 50 gram. 0 minus 7, 0 is the small value, 7 is the big value. So borrowing means this one changed 10. One carrying na remaining 4. So 10 minus 7, 3. This one is 4. So remaining cotton seeds value. Remaining cotton seeds is equal to 43 kilogram. 50 gram is the answer. Eighth sum, a glass bottle can contain 25 gram 125 milligram of medicine. How much medicine can 7 such bottle contain? So one bottle 25 gram 125 milligram medicine இருந்துச்சுன்னா 7 பாட்டிலுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போது 1 பாட்டிலுடைய வேல்யூ கொடுத்துட்டு மோர் தென் 2 திங்ஸினுடைய வேல்யூ, அதாவது more than 2 வேல்யூக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா the sum is multiplication. So one bottle value we write and then we have to multiply 7 means we get the answer. So first write solution. First way, one bottle can contain is equal to, the given value is 25 gram 125 milligram. Next we have to find 7 bottles contain is equal to, the given value, 1 bottle ude value 25 gram 125 milligram into 7. Now multiply the value. First measurement milligram we have to write. 7 5s are 35 to 5 carry 3. 7 2s are 14, 14 plus 3 17 to 7 carry 1. 1 7s are 7, 7 plus 1 8. So 3 digit afterwards put gram symbol. 7 5s are 35 to 5 carry 3. 7 2s are 14, 14 plus 3 17.
So the answer is 7 bottle value 175 gram 875 milligram. Ninth sum, 75 kilogram 750 gram of groundnut seed is filled in 5 bags. How much groundnut seed can a bag contain? So 5 bagla fill பண்ற groundnut seed உடைய value 75 kilogram 750 gram. So 5 bag value given, we have to find the 1 bag value. So total value given, we have to find 1 value. So 1 value find means the sum is division. மொத்தமாக வேல்யூ கொடுத்துட்டு ஒன்னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா டிவிஷன். ஒன்னுடைய வேல்யூ கொடுத்துட்டு more than 2 things உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா the sum is multiplication. So first we write solution. First way, weight of 5 bags groundnut seed is equal to, the value is 75 kilogram 750 gram. Next, weight of 1 bag groundnut seed is equal to 75 kilogram given value 750 gram divided by 5. So outside we write 5, inside first kilogram gram we write kilogram la 75 gram la 750. So compare first number and first digit. So 7 is there. So 7 la how many 5s are there now? Only 1 5. So 1 5s are 5. Subtract the value. 7 minus 5 get 2. Take next digit 5. 5 5s are 25. Subtract the value, get 0. So this term fully finished now. We put kilogram. Next, take next digit 7. 7 and 5 means how many 5s are there? Only 1. 1 5s are 5. Subtract the value. Get 2. Take next digit 5. So 5 5s are 25. Subtract the value, get 0. In this last 0 we can adding the 0 na no value. So this 0 we can adding the quotient. So the symbol is gram. So 1 bag value is 15 kilogram 150 gram. Thank you students.